சம்மர் வந்தாவே யூகேயில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொண்டாட்டம் தாங்க. நம்ம கார்டனில் இருக்கிற செடிங்களுக்கும் அதே மாதிரி தான். நம்ம சுரக்காய் ரெடி ஆயிட்டாரு, இவர் பறிக்கிறதுக்கு தயாராகிட்டாருங்க. முள்ளங்கி நிறையா போட்டு வச்சுருந்தேன். முள்ளங்கி இந்த தடவை நான் நிலத்தில் போடலைங்க, எல்லாம் பாக்ஸில், தெர்மாக்கோல் பாக்ஸில், பாட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நெருக்கமாக வச்சனால எல்லாமே நெருக்கமாக வளர்ந்துருச்சு. அதனால் நான் இதுக்கு எந்த உரமும் போடலைங்க. எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தான் வந்திருக்கு, அவ்வளோ பெருசாக வரல. ஏன்னா நிலத்தில் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும். மீடியம் சைஸ் தான் வந்திருக்கு. இதை நான் ரெடியானது மட்டும் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன். அத்தனையுமே நான் பறிக்கலை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு மீதி அப்படியே நான் விட போகிறேன். அது கொஞ்சம் பெருசானனையும் பறிச்சுக்கலாம். தெர்மாக்கோல் பாக்ஸ்லேயும் அவ்வளோ வந்திருக்குங்க. நிறைய நான் ரொம்ப நெருக்கமாக வச்சது எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட் டைம் வைக்கும்போது பார்த்து கொஞ்சம் தூரமாக வைக்கணும். அதே மாதிரி நம்ம இதில் வெள்ளை முள்ளங்கியும் கூட போட்டிருந்தேங்க. ரெட்டு ப்ளஸ் வெள்ளை முள்ளங்கி ரெண்டுமே போட்டிருந்தேன். வெள்ளை முள்ளங்கி இன்னும் பறிக்கிறதுக்கு ரெடி ஆகலை. எனக்கு தேவையான அளவு மட்டும் ரெட் முள்ளங்கி பறிச்சுட்டு மீதி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பறிச்சுக்கலான்னு விட்டுட்டேன். இது வந்துட்டு ஒரு கிலோ 1.5 கிலோ இருக்குங்க. வெள்ளை முள்ளங்கி பாருங்கள் அவ்வளோ வந்திருக்குது. ஆனால் அதுவும் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பறிச்சுக்கலாம். மீதி எல்லாமே அப்படியே விட்டுருக்கேங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் நம்ம பறித்து சாப்பிட்றது நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆர்கானிக் வெஜிடபிள்ஸு எல்லாமே நம்ம தற்சார்பு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க. நமக்கு வந்துட்டு இந்த வெதர் எங்களுக்கு இங்கே ஒத்து வராது. இந்த வெதர் ஒத்து வராததுனால நாங்கள் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மட்டும்தான் எங்களுக்கு வந்துட்டு நல்ல வெயில் இருக்கும். இந்த டைமில் நாங்கள் ஒவ்வொன்றா போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோங்க. அதே மாதிரி அத்திப்பழமும் வந்திருக்குது. அத்தி காய் தான் விட்டுருக்குது. பழம் வரத்துக்குள்ளேயே இந்த அணிலெல்லாம் நிறையா சுற்றிட்டுருக்குங்க. அணில் ஒவ்வொன்றா கடித்து பழத்தை அதே தின்னுட்டு போயிடும். அது சாப்பிட்டுட்டு போகிறது மீதி தான் எங்களுக்கு கிடைக்குங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இல்லைங்களா? பாருங்கள், புதினா தலைகள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இது நான் சும்மா குச்சிகள் தான் நட்டு வச்சேன். அது நல்லா வந்துடுச்சுங்க. தெர்மாக்கோல் பாக்ஸில் தான் வச்சேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கிற இடத்துல நம்ம விளைவிக்கலாம். மணத்தக்காளி கீரை இங்கே யூகேயில் கிடைக்காதுங்க. நான் பாட்டில் விதைகள் போட்டு வளர்த்துருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.